கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான கன்னிராசி நேயர்களே, புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே பார்க்கறதுக்கு சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க, ஆனால் மனசுக்குள்ள எல்லா விஷயத்தையுமே மறைச்சு ஒரு ரகசியமாகவே வச்சிருப்பீங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று மனசுக்கு சுமையாக இருந்திருக்கும். ஒன்று, உடல்நிலை சம்பந்தமான சின்ன கவலை, காரணமே இல்லாமல் சிலர் எதிர்பார்ப்பா நடந்துக்குவாங்க. இன்னொன்று, எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் கடன், செலவு, பொறுப்பு அப்படின்னு கையில் பணம் நிற்காத ஒரு நிலைமையாக இருந்திருக்கும். இதில் ஏதாவது ஒன்று உங்கள் சிந்தனையில் அதிகமாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக சரி இருக்கட்டும், இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. அதனால தான் உங்களுடைய கஷ்டம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முழுசாக தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உழைக்காததால் வாழ்க்கை தாமதமாகலை, நீங்கள் விட்டு கொடுத்ததும் பொறுத்துக்கிட்டதும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் நம்பிக்கையோடு முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கன்னிராசி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு நபரால் எதிர்பாராத சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குடும்பம் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் பண வரவையும் அது உண்டாக்க போகுது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க போகுது. எதிர்காலத்துக்காக நிறைய திட்டங்களை எல்லாமே போடுவீங்க. மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையம் சார்ந்த வியாபாரத்தில் கவனம் ரொம்ப முக்கியங்க. எதிலும் ஆராய்ந்து பார்க்காம நீங்கள் முதலீடு செஞ்சிடக்கூடாது. அறிமுகம் இல்லாத புதிய நபர்களிடத்துல பழகும் பொழுதும் குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்கிறத தவிர்த்தே ஆகணுங்க. இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவழித்து உங்கள் சொந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை தவற விட்டுருப்பீங்க. இனி மற்றவங்களுக்காக பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. மேலும் பணத்தை பார்த்தீங்கன்னா சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது. இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கான தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் மற்றும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகளில் சுமூகமான நிலை இருந்தாலும், குடும்ப உறவாகவே இருந்தாலும் 3வது நபரினுடைய தலையீட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாது. அரசு வகையில் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே சுமூகமாக முடியும். நீண்ட காலமாக அனுபவிச்சுட்டு வந்த கடன் பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு காண்பீங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வாழ்க்கை துணையுடன் இனிமையான பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். மனசுக்கு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யாரு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழில ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாறப்போறாரு. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதுமாக கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் நம்ம கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பையும் போல் உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க
காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். இதுவரைக்கும் உங்கள் லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுடைய உடல் நலனை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வரைக்கும் சிலருக்கு அது வெளியில் தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நலனையும் நீங்கள் பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, கடின உழைப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு அப்படின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளையெல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லேயும் சரி சமுதாயத்திலையும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு நல்லதொரு வேலையில் சேர போகிறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல், கேட்க முடியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளாகி இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய உறவு கெட்டு போயிருந்திருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவே செஞ்சிருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோடு உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், கடவுள் நம்பிக்கை அதிகமாகும், பெரியவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும், உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும், புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகுதுங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். இதுவரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழல்கள் உங்களோட எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு இந்த சகிவுத்தன்மை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க மாதிரியான சூழலில் இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்கள் குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசணும். நீங்கள் 20 வயசில் இருந்தாலும் சரிங்க, 70 வயசில் இருந்தாலும் சரிங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனநிலை நீங்கள் எல்லா கட்டத்திலையுமே புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியாக செய்யாத காரணத்தினால தான் நிறைய பேருடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனால் உண்மையான அந்யோன்யம் இருக்காது, சரியாக பேசிக்க கூட மாட்டாங்க, சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி அவங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பண வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் இதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனாக இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளாக இருக்கவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களோட கூட சரியாக பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லைங்க. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை, தசா புத்தியினுடைய பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சுமங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்கள் விவாகரத்து வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலையும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையாக நடந்துக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷனில் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழல்லேருந்து உணர்வுபூர்வமாக நினச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கலை அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களுடைய அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னுடைய சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவாது இவங்க நம்ம மேலே எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க.
இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, இவங்க கிட்ட என்ன குறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் அவ்வளவு ஏங்க நிம்மதியாக தூங்க முடியாமல் கூட நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும் தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துடுச்சு, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தலை, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முடங்கிருச்சுனா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாதுங்க. ஆனால் நீங்களாவே ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருக்கும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இதனால் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க மூலமாக தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாதாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார், தடைகளை எல்லாம் விளக்க போகிறார். இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலனில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போகிறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததாக நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகுகேது பேச்சில் குடும்பம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் முடங்கி கிடந்திருப்பாங்க, நடக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலைங்கிறதே கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ, ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பணபலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணபலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறமாக எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழில தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும், தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. மற்றவர்களை குறைவாக பேசுகிறதோ, மட்டம் தட்டி பேசுகிறதோ, காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களில் பேசிடக்கூடாது. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்போவுமே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்,
அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாக இருந்திருக்கும். அதுலேயும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையும் திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்த விஷயத்தெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அதனால் நீங்கள் கெட்ட விஷயங்களெல்லாம் விளக்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.